பொதுவாக வந்து நீ எவன் ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் வர்றது வந்து புல்ஷிட் தான். சொல்லுங்கள் பாய். மனிதர்களோட மனநிலை இருக்குல்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே தனித்தனி இண்டிவிஜுவலாக இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனித்தனி சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது. அதில் கண்டதையும் போடுறாங்க. அதெல்லாம் இருக்குது. அப்போ எங்கே வரானே தெரியலையே, இப்போ எங்கேருந்து பால் வரப்போகுதுன்னே தெரியல. எனக்கு என்னென்னா, இது எல்லா மனநிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று கூடும். அப்படியே இங்கே தான் கூட்டிகிட்டு வந்துருக்கேன் நம்மளை. அங்கே பாருங்க, மனநிலை பற்றி பேச வந்துருக்கோம். சொல்லுங்கள். இந்த கூட்டு மனநிலை இருக்குல்ல, அஜரா பாக்கெட் சாராயமா, கூட்டு மனநிலை. ஸோ எனக்கு அதை பற்றி யோசிக்கிறப்ப எப்போவுமே க்யூரியஸாக இருக்கும். எப்போவுமே வந்து யோசிக்கும் போது க்யூரியஸாக தான் இருக்கும். நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா போராக இருக்கும். என்னடா சவச்சவன் பேசிகிட்டு இருக்கேன் எனக்குன்னு இருக்கும். இப்போ இந்த டாபிக் கரண்ட்டில் இல்லவே இல்லையே, இதை ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கூட்டு மனநிலையாக இருக்கும். எல்லோரும் யோசிப்பாங்க. ஸோ அந்த கூட்டு மனநிலை, மாஸ் சைக்காலஜி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமா பேச போகிறோம். ஏன் இந்த மாஸ் சைக்காலஜி வேறையாகவும், அதே சமயம் அந்த பர்சன் தனியாக இருக்கும்போது அவனுடைய சைக்காலஜி பர்சனலாக அது வேறையாகவும் இருக்குது. இந்த மாஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தனியாக ஒரு மனுஷன் யோசிக்கிற தனியாக ஒரு உளவியல், அவனோட உளவியல்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசமே பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், ஏன்னா இதில் வந்து உனக்கு தனிப்பட்ட மனுஷனை அவன் யோசிக்கும்போது அவனுக்கு சரியாக இருக்கணும் இல்லை அது தவறாக இருக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் இல்லை. அதே சமயம் வேலிடேஷன் தேவைப்படுறது இல்லை. அப்புறம் எந்த இடத்துலையும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் அவனுக்கு தேவைப்படுறது கிடையாது. ஆனால் அதே சமயம் இந்த ஒரு கூட்டு மனநிலை இருக்குல்ல, அந்த இடத்துக்கு அவன் தள்ளப்படும் போது அவனுக்கு இப்போ நான் மேலே சொன்ன விஷயங்கள்லாம் அவனுக்கு அது சேர்ந்த ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது. அப்போ வந்து அவனுக்கு என்ன முடிவு எடுக்கணும், இப்போ நான் இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிறதுக்கு அவன் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருப்பான். ஆர்எல்ஸ் அந்த கூட்டு மனநிலையே அவனோட மனநிலையாக மாறி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான், ஏன்னா அவன் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறனால யாராவது ஒருத்தர் சொல்கிறான் இது நல்லா இருக்கே, இது என்னுடைய பார்வை அப்படிங்கிற இடத்துக்கு அவன் நகர்ந்துடுறான். ஸோ அந்த பார்வையை தன்னோட பார்வையை அவன் மாற்றிக்கிறான். அப்புறம் தான் யோசிக்கிறது வந்து சரியாக தப்பாங்கிறத அந்த டிஸ்கஷனுக்குள்ளே அவன் போகாமல் கூட்டமாக இருக்கும், சேஃபாக இருக்கும். அதுதானே ஒரு பேசிக் மனிதனோட மனநிலையாகவே இருக்கும். ஆமாம்மா, தனியாக இருந்தால் நம்ம துண்டாடப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ட்விட்டரில் அடி வாங்க முடியுமா சொல்லு. தனியாக நான் என்னோட கருத்தை போடுறேன்டா அப்படின்னு போட்டோன்னா அடி விழுந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த சேஃப் சைடில் நிற்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் மேட்டராகவே இருக்குது. இந்த அப்படி சேஃப் சைடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் ஒரு சேஃப் சைடு இருக்குல்ல, அதுவும் ஒரு கேங் இருக்குது. அப்போ ஏன் வந்து இவன் இந்த சேஃப் சைடை ப்ரிஃபர் பண்ணுறான்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தில் ஒருத்தன் விக்டிம், ஒருத்தன் வந்து அந்த அஃபென்ஸை பண்ணவேன் அப்படிங்கிற நிலை இருக்குது அப்படின்னா, விக்டிம் பக்கம் ஒரு 100 பேர் சேர்றாங்க அப்படின்னா, அந்த அக்யூஸ் பண்ணப்படுறான்ல அவன் பக்கம் ஒரு 40-50 பேராவது சேர்றாங்கல்ல. அப்போ இந்த பக்கம் இருக்கிற அவனை கேட்க மாட்டானா, நீ தப்பாக இருக்க, நீ சொல்கிறீல ஒரு சேஃப் ஜோனுன்னு சொல்லி, அந்த சேஃப் ஜோன் அங்கே உடையாதா? இல்லை, நான் சொல்கிறது வந்து ஒரு தனி மனிதனாக நான் என்னோட கருத்தை சொல்கிறதுக்கும், நான் வந்து இந்த கேங்கோட ஏதோ ஒரு கேங்கு, நான் இந்த கேங்கோட அசோசியேட் ஆகிக்கிறேன், இல்லை இந்த கேங்கோட அசோசியேட் ஆகிக்கிறேன், நான் தனியாக ஒரு கருத்து சொல்லலை, நான் ஒன்று இந்த சைடு இருக்கேன் இல்லை இந்த சைடு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த இஷ்யூவை எடுத்துக்கலாம், கவின் இஷ்யூ எடுத்துக்கலாம். ஒரு சாதிய படுகொலை நடந்துச்சு, ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு. அந்த கொலைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேங் இங்கே சோஷியல் மீடியாவில் நிறைய இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த பையன் பாவம் 1000 தான் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை போயிடுச்சு. அதே மாதிரி அவன் ஒரு நேஷ்னல் லெவல் அத்லெட், அவன் கொலை பண்ணிட்டான், இருந்தாலும் இவன் வாழ்க்கையை பார்க்கணுமா இல்லையா அப்படி பேசுகிறாங்க. எனக்கு அது ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த சைட்லேருந்து அந்த பையனோட ஆக்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு அது வந்து ஒரு லைஃப் சேவிங் ஜாக்கெட் மாதிரி அது வந்து விழுந்துருச்சு. ஓகே, இந்த பாயிண்ட்டை பற்றி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி. அதே சமயம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு வேளை இந்த மாதிரி அந்த பையன் கொலை பண்ணவன் இருக்கான்ல, அது வேறு ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அவன் ஒரு அவனுடைய குடும்பத்துக்குள்ளேயே அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து தகராறு காரணமாக இதே கொலை நடக்கப்பட்டிருந்தால் 1000 தான் இருந்தாலும் அவன் ஃபேமிலி தானே அப்படி சொல்லுவாங்களாங்கிற கேள்வி எனக்கு எழுந்தது. அதே கூட்டு மனநிலை தான், அதே சாதி மனநிலை தான். ஆனால் அது வந்து வேறு இஷ்யூக்காக வரும்போது அவங்க இதே ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போது இந்த கேங்லேருந்து பேசுகிறானா அந்த கேங்லேருந்து பேசுகிறானான்னு இல்லாமல் தனியாக ஒருத்தன் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயத்துக்கு என்னோட ரியாக்ட் என்ன, எது சரி தப்புங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா, அவன் இந்த சைட்லேயும் ஒரு கும்பல் மனநிலையில் ஒருத்தர் இருக்காங்க, சரின்னு சொல்கிற மனநிலையில் இருக்காங்க,
இந்த சைடில் அந்த சாதிய ஆணவ கொலை தப்புன்னு சொல்கிற மனநிலையில் ஒருத்தங்க இருக்காங்க. இவன் எது கூட ரிலேட் பண்ணிப்பான் அப்படிங்கிறதே எனக்கு பயமாக இருக்குது. அது அவனோட பயாஸ் சார்ந்து தானே அது இருக்குது. அது ஒருவேளை இப்போ அவன் தனிப்பட்ட உளவியலில் அவனுக்கு வந்து சாதி சரி அப்படின்னு அவன் நம்புகிறான் அப்படின்னா, அப்போ அவன் ஹி ஸ்லோலி லீன்ஸ் டுவர்ட்ஸ் அந்த அந்த கருத்தை பேசுகிற குரூப் கூட. அதே அவனோட மைண்டில் வந்து நம்ம வந்து ரேஷ்னலாக யோசிக்கணும், இல்லை சாதி இல்லை அப்படிங்கிற மனநிலையில் அவன் யோசிக்கிறான் அப்படின்னா, அப்போ அந்த ஈவெண்ட் என்ன சொல்லுதோ அதை வச்சு அவன் ஆக்ட் பண்ணுறான். அந்த முடிவெடுக்கக்கூடிய ஆள் வந்து ஒரு நல்ல பகுத்தாய்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்துட்டு இந்த சைடு போகணும்னு யோசிக்கிறான். ஆனால் அந்த சைடு இருக்கிற குரூப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். எனக்கு இதுதான் சரின்னு தோணுது, ஆனால் இங்கே கூட்டம் ஜாஸ்தி இருக்குது, அப்போ நான் எதை நான் பிக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். ஆனால் அப்படி பகுத்தாய்ந்து சிந்திக்கக்கூடிய ஒருத்தை வந்து அப்படி அந்த கூட்டத்துக்கு அது ஏன்னா அப்படி ரெஸ்ட் ஆக முடியாது. எனக்கு அப்படி தான் தோணுது. இந்த ஒரு ஒப்பீனியன் இருக்குது, ஆனால் இதை சொன்னால் இவங்க இது பண்ணுவாங்க, பட் அது அங்கே அவனால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதுன்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அது ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து அது பிரேக் அவுட் ஆகும், அவனால் வந்து அங்கே இருக்க முடியாது. லைக் ஒன்று அவன் அந்த சாதிங்கிற கருத்தை ஏற்றுக்கிறவனாக இருப்பான், சாதிய படிநிலை கரெக்டு தான், அப்படி ஏற்றுக்கிட்டா அவன் அந்த கூட்டத்து கூட அசோசியேட் ஆக முடியும். சாதிய படிநிலையை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் இந்த கூட்டத்துக்கு அவனுக்கு வந்து அது ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். அதை இவனுங்க பேசிக்கிட்டு இருப்பானுங்க, அது சார்ந்த கூட்டங்கள் நடத்துவாங்க. அதனால வந்து அவன் அந்த அந்த மேஜராக இருக்கிற குரூப்புக்குள்ளே போனாலுமே அஜிடேட் ஆகிட்டு வெளியே வந்துடுவான். ஆமாம், ஏன்னா அதை அவன் முழுசாக நம்பி அதை 100% அதை அவனோட சிந்தனையாக மாறினா மட்டும்தான் அவனால் வந்து அது உறுதியாக பேச முடியும். அவனுடைய நண்பர்களோ இல்லை சிப்ளிங்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஆர்கியூ பண்ணுறாங்க, அதுவும் வந்து ஹீட்டடான ஆர்கியூமெண்ட் கூட கிடையாது, ஒரு டேபிளுக்கு ஒரு டிஸ்கஷன் வருது, வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க கூட, அவன் நிலையை உறுதியாக அவன் நிற்கணும் அப்படின்னா அவன் அந்த ஐடியாலஜி அவன் நம்பியிருந்தான்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் அதை டிஃபெண்ட் பண்ணுவான். அப்படி இல்லாதப்ப அவங்க தப்பு தான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஆயிடுவான். அப்படி வீக்கராக ஃபீல் பண்ணுற ஒரு இடத்துல அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான். இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நான் ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், அப்போ அது சார்ந்த விஷயங்களை மட்டுமே நான் வந்து சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறது, அது சார்ந்து மட்டுமே படிக்கிறது, அது சார்ந்த மக்களை மட்டுமே நான் கூட சேர்த்துக்கிறது. இப்போது நமக்கு வந்து வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பஞ்சர் கடை எங்கே அப்படின்னே தேடிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அந்த மாதிரி போகிறப்ப இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குன்னு பஞ்சர் கடையாக நம்ம கண்ணில் படும். அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து நோட் பண்ணுவோம். அதை வச்சே நம்மளை சுற்றி ஒரு எக்கோ சேம்பரை நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ ஏன்னா நமக்கு கேட்க விரும்பக்கூடிய கருத்துக்களை பேசக்கூடிய வட்டத்தை உருவாக்குறது தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீ கேட்க விரும்பாத கருத்துக்களை உனக்கு ஆனால் டெய்லி பேசிஸ் சொல்கிற கூட்டத்தை உன்னால் சகிச்சுக்கிட்டு வாழ முடியாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி எப்படி பல இந்திய குடும்பங்களில் மகன்களும் மகள்களும் அப்பா அம்மாக்கள் கூட இருக்கிறார்கள்ங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தோன்னா நீ யாரை ஃபாலோ பண்ணுறியோ ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் சில போஸ்டெல்லாம் வரும். அது அந்த அந்த ஐடியாலஜியோ இல்லை அந்த போஸ்ட்டோ வந்து நீ அருவருக்கிற விஷயமா கூட இருக்கலாம், உனக்கு எதிரான விஷயமா கூட இருக்கலாம், ஆனால் அது உனக்கு வந்துடும், உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம மார்க் ஜூக்கர்பர்க் வந்து அதுக்கேற்ற வேலைகளை வந்து பார்த்துருப்பாப்புல. அதாவது நீ என்ன ஐடியாலஜியில் லைக்கு ஃபாலோவிங் எல்லாம் பண்ணுறியோ அது சார்ந்த கருத்துக்கள் மட்டுமே உனக்கு ஃபீட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீ வந்து இப்போது உலகம் ஏன் தட்டையானது அப்படின்னு தேடி நீ பார்க்குற அப்படின்னா உலகம் தட்டையாகத்தான் இருக்குன்னு சொல்லி ஒரு 100 வீடியோ வரும், 100 போஸ்ட் வரும். உன்னை பொறுத்த வரைக்கும் உங்களை தட்டையாக தான்டா இருக்குன்னு நீ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா உன்னை டிஸ்கம்ஃபர்ட் ஆக்கிட்டா நீ அந்த ஆப்பை விட்டு வெளியே போயிடுவ. அதனால் வந்து இந்த ஆப்புகளுமே உன்னை சுற்றி ஒரு எக்கோ சேம்பரை பில்ட் பண்ணுறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ரீசெண்ட் டைமில் அப்படி வந்துட்டு இருந்துச்சு. அது ரேண்டமாக எதாவது கிளிச்சாக இருக்கும், தெரியாமல் பண்ணியிருப்பான், மன்னிச்சிருங்க மார்க்கை, சரி பண்ணிடுவான், அடுத்த அப்டேட்டில் சரி பண்ணிடுவான். இதில் இருக்கிற இன்னொரு சிக்கல் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கேன்ல, அது தப்பான ஐடியாலஜியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் அதை சுற்றி மட்டும் எக்ஸ்ப்ளோர் ஃபீடு ஃபுல்லாக கொழுக்கு முழுக்கு பெண்கள் மட்டுமே வர்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்குது. ரொம்ப தவறு. உன்னோட ஃபீல்டில் வரதெல்லாம் என் கணக்கில் எழுதாத. நான் சொல்கிறது வந்து இப்போ நான் வந்து ஒரு சாதி ஆதரவு மனநிலையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னை சுற்றி நான் அதே சர்க்கிளை உருவாக்கிட்டேன் அப்படின்னா நான் இந்த பபுளை விட்டு எப்போ வெளியே போகிறது? எனக்கு ஆப்போசிட்டாக கருத்துக்களை நான் பார்க்காம அதற்கான மனிதர்களை நான் சேர்க்காம இதுலேருந்து நான் எப்படி வெளியே போகிறது? அதுக்கு போகிறதுக்கு இடமே இருக்கு, வாய்ப்பே இல்லை. அதனால தான் 70-80 வயசு கிழவனுங்கெல்லாம் அப்படி பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. அது உடையிற இடம் தான் அந்த இன்டர்வியூ. ஐயா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது தான் அவனுங்க என்னடா அடிக்கிறீங்க அப்படின்னு வெளியே விட வேற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி
ஆனால் அதுவுமே அவங்களுக்கு போய் சேருமான்னு தெரியல. அவங்களோட பபுள் வந்து அதை கம்ஃபர்டபுளாக அதை தடுத்துரும் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த பபுளை விட்டு குவிட் பண்ணுறதுக்கான தேவை பெரும்பாலும் யாருக்கும் எழறதில்லை. அந்த ப்ரிவிலேஜ் விட்டு போனால் எவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டால், நீ ஏன் அங்கே போனோங்கிற கேள்வி இருக்குல்ல. அது போக வேண்டிய தேவை பல பேருக்கும் இல்லைங்கிறதுனால அவனை சுற்றி இருக்கிற பபுளை வச்சுக்கிட்டு கம்ஃபர்டபுளாக கடைசி வரைக்கும் அவன் பற்றி கொண்ட ஐடியாலஜி, அது வந்து கேஸ்டாக இருக்கலாம், இல்லை வேறு என்ன வேணாலும் இருக்குது, வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் அப்ரஷன், ஒடுக்குமுறை, மிசோஜினி, இல்லை கேஸ்ட் பேஸ்டு ரேஸ் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன், என்ன வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இருக்கலாம். ஸோ அதில் அவன் ஏன் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னா அவனுக்கு வெளியே போகிறதுக்கு தேவையில்லை. நான் ஏன் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்? நீ அந்த கம்ஃபர்டபுளான பபுள்குள்ளேயே சாதியை பார்த்துட்டு மதத்தை பார்த்துட்டு நல்லா ஜாலியாக குஷன் போட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு குளோபலைசேஷனும் அர்பனைசேஷனும் உன்னை வந்து அந்த பபுள் விருப்பம் இருக்கோ இல்லையோ உன்னை மிதிச்சு வெளியே தள்ளும். அப்போ தெரியும் ஐயோ வெளியே வந்துட்டோமே அப்படின்ட்டு. ஏன்னா இயற்கை எப்போவுமே வந்து சமநிலையை விரும்பும். அது நீ விருப்பப்படுறியோ இல்லையோ, நீயே வெளியே வந்துட்டேன்னா அந்த இயற்கை சமநிலை கூட நீயே வந்த மாதிரி ஆயிரும். இல்லைன்னா ஒரு சுனாமி வந்த மாதிரி அடிச்சு உன்னை தரமட்டமாக்கி அது சமப்படுத்திட்டு போயிடும். இந்த நிலைப்பாடுகள் எடுக்கிறதுல அது சரிங்கிறதுக்காக நிறைய பேர் அந்த நிலைப்பாடு எடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து பெரும்பாலான மக்களால் சரின்னு பார்க்கப்படுது. இல்லை அது வந்து மாறால ஒரு சுப்பீரியரான பொசிஷனில் கொண்டு போய் என்னை நிறுத்தும், அதனால் நான் அதை எடுக்கிறேன். ஆனால் இன் ரியல் லைஃப் அவனுடைய ஒப்பீனியன் வேறையா கூட இருக்கலாம். அது எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள்லையும் அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் இஷ்யூ இருக்குல்ல, ரீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்க தெருநாய்கள் எல்லாம் வந்து தெருக்கள் வந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து 2 விதமான கருத்துக்கள் வருது இல்லை. அது நாய்களை ஒரு உயிரை கொல்றது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற கருத்துக்களும் வருது. அதே நேரத்தில் அந்த நாய்கள்னால மனிதர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க, சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் அது கடிச்சிருக்கு, நிறைய வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டுமே கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை இதெல்லாம் வந்து ஃபேக்கான இதை கொடுக்குறீங்க, நீங்கள் இதை நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்கள் வந்து நாய்களை கொல்றதுக்காக இந்த வேலையை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பாவம் பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவையான நான் நம்பக்கூடிய கருத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் நான் பார்க்க விரும்புவேன். அப்போலே நம்ம அந்த பஞ்சர் கடையை தேடிட்டு போன இது சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி இப்போ நான் வந்து அந்த கருத்தை தான் ஏற்றுக்கிறேன்னு வச்சுக்கோ. எனக்கு வந்து நாய்கள் தெருக்களில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுக்கிறேன்னா, நான் வந்து அது சார்ந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே தான் யோசிப்பேன். நான் வந்து ஒருபோதும் தெருவில் படுத்து தூங்குறாங்கல்ல அவங்கள பற்றியோ, இல்லை ஒரு டெலிவரி பார்ட்னர் ஒருத்தன் ஃபுட் டெலிவரி பண்ணுறான், இல்லை கிராசரிஸ் டெலிவரி பண்ண போகிறான்ல, வீட்டுக்கு லேட்டாக வரக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பாங்க, அவங்கள பற்றியோ நான் யோசிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வந்து நாய்களின் நலன் சார்ந்து யோசிக்குது. அப்புறம் நாய்கள் வந்து பெட்டர் தேன் ஹியூமன்ஸ் நினைக்கிற ஒரு இடத்துலேருந்து நான் பார்க்குறேன். அப்போ அந்த பயாஸோட தான் நீ வந்து அந்த விஷயத்தை அணுகுவ. உன்னால் வந்து ஒருபோதும் ஆப்போசிட் சைடை வந்து உன்னால் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி எதிர்பக்கம் இருக்கிறவங்களுடைய பார்வை இருக்கும்ல, நாய்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும்னு, அவங்களும் அதை மூர்க்கமாக அணுகிறதுக்கான மனநிலையில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த சைடு பார்க்குற விஷுவல்ஸும் அவங்க பார்க்குற நியூஸ் எல்லாமே பார்த்தோன்னா அந்தளவுக்கு உக்கிரமாக இருக்குது. ஆமாம், அவனோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அவன் வந்து ஒரு நாயால் துரத்தப்பட்டிருப்பான், இல்லை கடிக்கப்பட்டிருப்பான், அவனுக்கு ஏதோ ஒரு ட்ராமா இருக்கும், இல்லை அவன் சார்ந்த ஆட்களுக்கு அது நடந்திருக்கும். அப்புறம் அவன் கன்சியூம் பண்ணுற நியூஸ், அது சார்ந்த ஆர்டிகல்ஸ், அது சார்ந்த மீம்ஸ், அப்புறம் அவன் பேசக்கூடிய நண்பர்கள் குழுவிலையும் அது சார்ந்த ஒத்த கருத்துடைய நண்பர்கள் தான் இருப்பாங்க. அவன் வந்து ஒரு ஸ்ட்ரே டாக்ஸை ஃபாஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு கேம்பெயினில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் அதை சேர்ந்து அது பண்ண மாட்டான். ஸோ அவன் வந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு இடத்துல இருப்பான். ஸோ அப்போ அவனை பார்க்கும்போது அவன் வந்து இதுக்கு ரொம்ப வைலண்ட்டாக தான் அந்த விஷயத்தை அவன் அணுகுவான். சார் இப்போ இது ரெண்டில் வந்து எது மையப்புள்ளியாக நம்ம கொண்டு வர்றது, எதை சரின்னு நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கும்ல. அப்படி சரிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. சரிங்கிற விஷயம் நீ இருக்கிற இடத்த பொறுத்து தான் இருக்கும். நீ ஒரு வேளை தெருவில் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி லேட் நைட்டில் நீ வந்து வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உன்னுடைய நிலைப்பாடின்படி அதுதான் சரி. நீ வந்து ஒரு எலைட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உனக்கு வந்து சுற்றி காம்பவுண்டில் இருந்து உள்ள நாய் வராத மாதிரி ஒரு கேட் இருக்குது அப்படின்னா, வெளியே போயிட்டு வரப்பெல்லாம் வந்து காரில் போயிட்டு கார்லேயே வர்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அப்படியே இருந்தாலும் உங்கள் கார் பம்பரில் நாய் மோதி பம்பருக்கு நீங்கள் செலவு பண்ணாத ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைப்பாடு வேறாகவும் இருக்கும். இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ரேபிஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கொடுமையான நோய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீடியோலாம் நம்ம பார்க்குறோம்ல, அது பார்த்தாலே ரொம்ப பதற்றமாக. இல்லை, நான் ரேபிஸ் அளவுக்கெல்லாம் நான் போகல. என்னை ஒரு நாய் துரத்துது அப்படிங்கிறது எனக்கு அது
இன்னொரு உயிரினத்து கூடயோ இல்லை இன்னொரு மனிதன் கூடயோ நான் பேச வேணாம்னு நான் வந்து எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம்ல. இல்லைங்க எனக்கு வந்து பல்லியை பார்த்தா ட்ராமடைஸ், பல்லி வந்து ஒன்றும் இல்லை, இப்படி தடவி கொடுங்கள், கரப்பான் பூச்சி இப்படி கூப்பிட்டு இப்படி பண்ணீங்க என்றால் அது உங்கள் கையில் வந்து அமர்ந்து கொள்ளும். தேவையில்லடா. எனக்கு அதில் உடன்பாடு இல்லாத ஒருத்தனா அவன் இருக்கிறான். எனக்கு ரேபீஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. என்னை ஏன் பயமுறுத்தணும்னு நான் கேட்குறேன். நான் யாரையும் பாதர் பண்ணாமல் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், ஒரு தெருவில் நடந்து போகிறேன். அப்போ என்ன வந்து ஒரு நாய் துரத்துதுன்னா நீ அது கூட பேசு, பழகு, புரிஞ்சுக்க. ஏன் அப்போ அதே தானே அது எல்லா இஷ்யூக்கு அப்ளை பண்ணலாம்ல. நான் வந்து ஒரு கணவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது ரொம்ப எளிமை. உங்களை அடிக்கும் கணவரை நீங்கள் ஹேண்டில் செய்யக்கூடிய விதம் என்பது பண்ணலாம்ல. எல்லாத்துக்குமே அதை வந்து ஃபிட் பண்ண ட்ரை பண்ணலாம். என்னோட சாய்ஸ் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இன்ட்ராக்ட் வித் இன்னொரு ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம், இல்லை இன்னொரு பிளான்ட்டாக இருக்கலாம், ஒரு அனிமலாக இருக்கலாம். என் தலையில் அதை திணிக்கிறது வந்து எனக்கு பொதுவாக அந்த மாதிரி உடன்பாடு கிடையாது. என்னோட தனிப்பட்ட சாய்ஸாக வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் அனிமல் கூடயோ இல்லை ஒரு இன்செக்ட் கூடயோ நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ண வேணாங்கிற முடிவு எடுக்கலாம்ல. அப்புறம் இது கூட ஒப்பிடுறதுக்கு என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் ரோடு ஆக்சிடென்ட்னால யாரும் சாகிறது இல்லையா? திருநாய்க்கடினால் மட்டும்தான் சாகுறாங்களா? ஏன் பசினால் யாரும் சாகிறது இல்லையா? ஏன் கொரோனானால மக்கள் சாகிறது இல்லையா? இப்படிலாம் சொல்கிறாங்க. இது வந்து கேட்குறதுக்கு எனக்கு ஃபேலசி மாதிரி இருக்குது. ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு நிகழ்வையும் தொடர்பே இல்லாத இன்னொரு நிகழ்வையும் ஒப்பிட்டு அந்த விவாதத்துலேருந்து வெளியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதே விஷயத்த நம்ம கவின் இஷ்யூவில் வச்சு பேசுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பையன் வந்து நேஷ்னல் அத்லெட், நல்லா வந்திருக்க வேண்டிய பையன், அவன் வாழ்க்கை போயிடுச்சு, ஸோ அவனை வந்து இந்த விஷயத்துலேருந்து விடுவிக்க நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். இது வந்து இப்போது ஸ்ட்ரே டாக்ஸ் தெருவில் இருப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பேசினா எனக்கு ஓகே தான். அது அந்த விஷயத்தில் இருக்கிற உண்மையாகவே கரெக்டான பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. இப்போ வந்து பிக் பாக்கெட்னால மக்கள் யாரும் அவதிப்படுறது இல்லையா, அதை முதல்ல நிறுத்துங்க. பஸ்ஸு லேட்டாக வர்றதுனால யார் கஷ்டப்படுறது, அதை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். இப்போது டவுரி டெத்தை ஸ்டாப் பண்ணோன்னு ஒரு சட்டம் ஒன்று ஏற்றுறாங்கன்னா, டவுரி பெறக்கூடிய நபர்கள் அதை சொல்லுவாங்க, இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிற ஊழலை ஒழிங்க, அதை ஒழிங்க, இதை ஒழிங்க, அதுக்கப்புறம் இங்கே வாங்கடாம்பானுங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இயற்றும் போது அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் முதல்ல வந்து ரவுடித்தனத்தை ஒழிக்கிறதுக்கு வக்கு இல்லை, ஊழலை ஒழிக்க வக்கு இல்லை, இவனுக்கு வந்துட்டானுங்க எடுத்த உடனே சாதிய ஆணவ கொலையை அழிக்கிறது. இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் அப்போ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வா, அந்த விஷயத்துக்கு நேரடியாக சரியான சப்போர்ட்டிவான ஆர்கியூமெண்ட்ஸை சொன்னால் எனக்கு அது ஓகே தான். இந்த விலங்கு நல ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்கவுங்க தெருவில் இருக்கிற நாய் அவங்கவுங்கள கடிக்காது, பழகின நாய் எப்படி கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கிடைக்குன்னா அங்கே சிசிடிவியை போட்டுப்பார், ரேபிஸ் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பாரு, ரேபிஸ் வரலனாலும் அது துரத்துனா ஏற்படக்கூடிய ட்ராமா எப்படிங்கிறத பாரு. ஸோ இதெல்லாம் நீ பாரு. அப்புறம் உண்மையாகவே உனக்கு அந்த நாய்களின் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா தெருவுக்கு ஒருத்தர் நீ வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் தாங்க இந்த வாலண்டியர், இந்த தெருவில் இந்த நாய்களில் ஏதாவது ஒன்று உங்களை துரத்துச்சுனாலோ கடிச்சதுனாலோ நீங்கள் என்ன கைது செய்யலாம். அப்படி என்ன கைது செஞ்சிட்டீங்க அப்படின்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்க இன்னப்பிறர் இருக்காங்க, அவங்க நீங்கள் கைது செய்யலாம். நீங்கள் பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க. ஒரு தெருவுலையும் ஒரு வாலண்டியர் இல்லை, தெருவுக்கு ஒருத்தர் கிடைக்கல அப்படின்னா 2 தெருவு 3 தெருவுக்கு ஒருத்தரை பிடிங்க. அப்படி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, நாய் பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வாலண்டியரை பிடிச்சி அவர்கிட்ட, ஏன்னா அவர் அதை சொல்கிறாருல்ல, நீங்கள் எதுவுமே பாதர் பண்ணாமல் போனீங்கன்னா அந்த நாய் துரத்தாது. கரெக்டாக இதானே உங்கள் ஆர்கியூமெண்ட். அதை ஏற்றுக்கிறேன், அது நான் தப்பே பேசலை. எதுவுமே பண்ணாமல் ஒரு ஹியூமன் ஹார்ம் பண்ணாமல் அந்த ரோட்டில் போகிறான் அப்படின்னா அவனை ஒரு வேளை இந்த நாய் துரத்துது அப்படின்னா அதுக்கான பொறுப்பை யார் எடுத்துக்குவா? நீ எடுத்துக்குவியா? ஏன்னா இப்போ ஒரு ஹியூமன் வந்து இந்த நாய் மேலே ஒரு வைலன்ஸ் காட்டுறான்னு வச்சுக்க, ஒரு கல் எடுத்து அடிக்கிறான், அதை கொலை பண்ணுறான், சம்திங் நடக்குதுன்னா அந்த ஃபுட்டேஜை பார்க்குறோம், அந்த மனிதனை அரெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு ஃபைன் போடுறானுங்க, இல்லை அதுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்குறாங்க. அது ரொம்ப குறைவான தண்டனை, அது மேலும் அதை ஏற்றுங்கன்னு நம்ம பேசலாம், அது வேற. ஸோ தண்டிக்க ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு ஓனர் ஒருத்தர் இருக்கான், அவனோட நாய் யாரையா வந்து கடிச்சிருச்சு, அந்த நாய் வந்து ஏதோ ஒன்று பண்ணிருச்சு அப்படின்னா அப்போ அந்த ஓனருக்கு வந்து இந்த நாயை வளர்க்குறதுக்கான லைசன்ஸை ரத்து பண்ணுங்க, அவனுக்கு ஃபைன் போடுங்க, இந்த நாய் வந்து கார்பரேஷன் எடுத்துக்கும், இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு அப்படி யாருமே வந்து நான் இருக்கம்பா உனக்குன்னு சொல்லி பேசுறதுக்கு யாருமே இல்லை. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால இதுக்கு யாராவது கார்டியனாக மாறுறது தான் பெட்டர் சொல்யூஷன். இல்லை எங்களால் அந்த பொறுப்பெடுத்துக்க முடியாது அப்படின்னா அப்போ நம்ம அதில் கருத்து சொல்கிறதுக்கும் அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, இதுக்கும் மாஸ் சைக்காலஜிக்கு என்ன சம்மந்தம்? வந்தா திடீர்னு ஒரு டாபிக் ஆரம்பித்து அதுக்குள்ளே அப்படியே ஓடிடுறது. ஒரு பொதுவான இஷ்யூ பேசுகிறப்ப அப்படியே அதுக்குள்ளே போயாச்சு. அப்படியா? இல்லை இந்த இஷ்யூ பேசுகிறதுக்காக தான் இந்த சைக்காலஜிங்கிற திட்டமேவா?
நன்றி, வணக்கம். தூய்மை பணியாளர்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்துச்சு. அவங்களை அப்புறப்படுத்துறதுக்கு கோர்ட்டும் வந்து ஆர்டர்லாம் கொடுத்துட்டு அவங்களை அப்புறப்படுத்தினாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த விஷயத்துக்கு நம்ம போடுற எனக்கு அதில் ஒன்றே ஒன்று ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, இந்த குரு பூஜைகள்லாம் நடக்கும் அப்போல்லாம் யாரையும் இந்த மாதிரி அப்புறப்படுத்தி நான் பார்க்கல. ஜாலியாக போவாங்க. ஆமாம், அந்த விஷயத்தை பற்றி நம்ம விவாதிக்கிறதுக்கு காட்டுற மும்முரத்தை விட மற்ற விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, நான் இருக்கலாமா கூடாதா அப்படின்னு. அதுதான். ஏன்னா இந்த நியூஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு வாரத்துக்குமோ இல்லை ஒவ்வொரு நாளுக்குமோ புதுசாக ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. மனநிலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இதுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் டக்குன்னு மாரல் ஹை கிரவுண்டு வேற எடுக்கணும். சொல்லுங்க, இப்போ நான் இன்னைக்கு என்ன போடணும், ட்வீட்டு போடணும். அதான் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், சின்ன விஷயங்கள் பற்றி பேசுறது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க தவறியது வந்து ஓட்சோரி. என்ன நல்ல டிஷ்ஷாக இருக்கும் போலே அப்படின்னு நினைச்சிங்கன்னா வந்து ஓட்டர்ஸை வந்து நிறையா தப்பாக ஆட் பண்ணதாக ராகுல்ஜி சொல்லி ஒரு வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. ஆனால் அதை பற்றி யாரும் இங்கே பேச மாட்டோம், டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அது ப்ரைம் டைமில் வந்து நாய்கள் வேணுமா வேணாமா ஒரு டிபேட். நாய்களை நம்ம வதைக்கிறோமா இல்லையா? அவங்க ஓநாய் காலகட்டத்துக்கெல்லாம் போயிடுறாங்க. ஓநாய்களை முதல்ல அந்த ஒரு ஓநாய், வீக்கான ஓநாயை கூட்டிகிட்டு வந்தது யார் சார்? நம்ம தானே. என்னடா டே, என்னடா பேசுகிறீங்க? நம்ம தான் அதை டேர்ம் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இல்லை அது கூட நான் சொல்லலை. என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அந்த ஆர்கியூமெண்ட்டு அது என்னவோ இருந்துட்டு போகுது. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்படி புது நிகழ்வுகள் நடக்கிறப்ப இந்த மாஸ் சைக்காலஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்ன மாதிரி இது ஆக்ட் ஆகுது? அது மேலே ஒரு திண்டில் உட்காந்துக்கிட்டு கடலையோடு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்குறதுல கிடைக்கிற ஒரு சுகம் வந்து நல்லா தான் இருக்கும். அதே நேரத்தில் அது வந்து என்னென்னா, இந்த மாஸ் சைக்காலஜி எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம கழுத்துக்கே ஒரு கத்தியே வரும். டே டேக்ஸை கொண்டு வராங்க வேணாண்டா அப்படின்னு இருக்கும். பட் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் கயிறு நிலையில் இருப்போம். ஸோ இப்படிப்பட்ட இந்த மாஸ் சைக்காலஜி பற்றி பேசி புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் ஏதாவது தெரிய வருமோ அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் இந்த வீடியோ. நீங்கள்லாம் கண்டிப்பாக எங்களுடைய எக்கோ சேம்பரில் ஒருத்தராக தான் இருப்பீங்க. இந்த வீடியோலேயே பார்த்து மேனிப்புலேட் ஆகிருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுனால எந்த பயனும் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, என்கேஜ்மெண்ட்டுக்காக எதிர்கருத்தோ ஏதோ ஒன்று போலித்தனமாக எதையோ ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.